and the opinions of a doctor. Now we are going to listen to a non-medical person tell us how we can improve AIDS awareness through libraries and through other, that is one means of communication. So I request all the future speakers to please restrict their talk to about 10 to 12 minutes so that we can allow 2 to 3 minutes for questions. It does get unwieldy if every speaker overshoots his time. This is just a request from the chairperson. Thank you. இந்த கருத்தரங்கு தலைவர் டாக்டர் டாக்டர் பிரதாப் சிங் எலக்ட்ரிஷியன் டாக்டர் அருண் பிச்சை நாராயணன் அவர்களே இன்னும் இந்த விழாவில் பேசியிருக்கின்ற டாக்டர் வீரான் அவர்களே, ஜார்ஜ் மோஸ் அவர்களே, ஆண்டவர்களை சார்ந்தவர்கள். On behalf of the Indian Institute for AIDS Prevention, presenting short. Mr. Ramanathan, I think you better use this mic. அவரே சொன்னார், இவர் நம்ம ஊர் தாரங்களுக்காக நான் அழைக்கவில்லை, இவர் நூலகத்துறை இயக்குனர். இந்த எய்ட்ஸ் சம்பந்தமான புத்தகங்களையும் நூல்களையும் அறிவிப்புகளையும் தமிழகத்தில் உள்ள 300 நூலகங்களின் மூலம் மக்களுக்கு பரவ செய்வார் என்கிற ஒரு அடிப்படையை இவரை அழைத்தேன் என்று சொன்னார்கள். நண்பர்களே, நாங்கள் எல்லாம் கிராமத்தில் பிறந்தவர்கள். நானும் நண்பர் மக்களாக இருக்கிறார்கள். அவர் நான் பிறந்த கிராமத்திலே தான் இன்றையும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சம்பவம் ஊரே என்னுடைய மகன் டாக்டர் பன்னீர்செல்வம் ஒரு ஹெல்த் அவேர்னஸ் கேம்பை ஏற்படுத்தி ஒரு 600 பேருக்கு மருத்துவம் செய்திருக்கிறார். ஆகவே அவருடைய தந்தையாரை அழைத்தால் இன்னொரு மறுமணம் டாக்டராக இருக்கிறதுனால அந்தமையாக அழைத்து இது போன்ற எய்ட்ஸ் அவேர்னஸை கிராமப்புறங்களுக்கும் செய்வார் என்கிற நோக்கத்திலே என்ன அழைத்திருப்பார்கள் நான் நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த கருத்தரங்கு உள்ளபடியே எனக்கு ஒரு நல்ல படிப்பினை, எனக்கு ஒரு பாடம். இங்கே பேசுகிற அத்தனை நண்பர்களும் டாக்டர்கள். நான் டாக்டர் நாவலர்கள் மட்டுமே இந்த துறைக்கு புதியவர்கள். உங்களிடம் நான் பாடம் கற்க வந்திருக்கிறோம். ஆகவே எங்களை எல்லாம் பேச வைத்து நான் நம்முடைய டாக்டர் பிரதாப் குமார் அவர்கள் எழுதிய கட்டுரைகளையும் ஒரே ஒரு புத்தகம் மட்டும் எய்ட்ஸை பற்றி வந்தது, அவற்றை மட்டும் படித்தார்களே எனக்குள்ள ஒரு சிறு ஐயத்தினை, இது உடலுறவால் ஏற்படுகிற வியாதி என்றும் பாலியலால் வருகிற வியாதி என்றும் ஒருவரே பலரிடம் பால்வல் முழுவதாக ஏற்படுகிற வியாதி என்றும் ரத்தத்தினாக ஏற்படும் பல்வேறு கருத்துக்களை இங்கே குறிப்பிட்டார்கள். நான் ஒரு செய்தித்தாளில் படித்தேன். ஒரு நாட்டில் கடுமையான சட்டம் உள்ள ஒரு நாட்டில் ஒரு இமாமுக்கு இந்த எய்டு இருந்தது. உடனே அவர்கள் யோசித்தார்கள், இமாம் ஒழுக்கு சீரர், வலுவாக ஒழுக்கத்துக்கு சொந்தக்காரர், இவருக்கு எப்படி எய்டு வந்தது என்று சொல்லித்த போது அவருடைய துணையாருக்கு இந்த எய்டு இருந்தது. துணையாருக்கு எப்படி வந்தது என்று அவர்கள் யோசித்தார்கள், ஆய்வு செய்தார்கள். ஒரு இராணுவத்தினர் மூலமாக அந்த அம்மையாருக்கு எய்ட்ஸ் இருந்தது. இந்த இராணுவத்தினர் எப்படி அதை பெற்றார் என்றால் கொரிய போரிலே அதை சென்று பெற்றிருக்கிறார் என்று தெரிய வந்தது. உடனே அந்த நாட்டு சட்டப்படி இமாமை மட்டும் விட்டுவிட்டு அந்த இமாமுடைய துணையாரையும் அந்த அதற்கு உடந்தையாக இருந்த இராணுவ அதிகாரியும் நாட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள். இதை கேள்விப்பட்ட அந்த இமாம் தற்கொலை செய்து கொண்டார். நல்ல ஒரு ஒழுக்கத்தினர், சமுதாயத்துக்கு ஒழுக்கத்தையும் மத நம்பிக்கையும் போதிக்கின்ற ஒருவர், எந்த பாவமும் அறியாதவர் இந்த நோய்க்கு ஆட்பட்டார். இதற்கு காரணம் என்ன?
டாக்டர் குமாரோடு நம்முடைய பாரம்பரியத்துக்கு நாம் தமிழ் பாரம்பரியமோ அல்லது மற்ற பாரம்பரியத்துக்கு பேசுகிற பொழுது ஒரே அரசுக்கு 16 மனங்கள் இருந்தது. 2 பெரியப்பாக்கள் 4 மனைவிகள் இருந்தார்கள். ஆகவே இந்த பறவை புணர்வதால் இது வருகிறது என்கிறதை சில நேரங்களில் என்னால் நம்ப முடியவில்லை. ஏனென்றால் இது புதிய வியாதி. இப்போதான் இதன் மீது புதிய ஆராய்ச்சிகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆய்வுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை இன்றைய நாளில் நம்மால் கணிக்க இயலவில்லை. ஆகவே இது குறித்து ஒரு ஆழ்ந்த ஆய்வு நடத்தப்பட வேண்டும். நம்முடைய டாக்டர் குமார் அவர்கள் குறிப்பிடும் பொழுது இந்திய மருத்துவத்திலே முடியாது என்று குறிப்பிட்டார்கள். நான் கூட பத்திரிகையை படித்தேன். இந்த ஒரு விளம்பரம் வந்திருந்தது. இந்த வேம்பையும் வேலத்தையும் வில்லுக்கழையும் தினசரி உட்கொண்டால் ஒரு 48 நாளில் குணப்படுத்திவிட முடியும் என்று ஒருவர் அறிவித்திருந்தார். அது உண்மையா அல்லது வெறும் விளம்பரமா என்பதை மருத்துவர்கள் தான் நீங்கள் கூற வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் அந்த பத்திரிகை செய்திகளையும் இதுகளையும் படித்துக் கொண்டுதான் அது உண்மையாக இருக்குமோ என்று அவரிடம் நாங்கள் செல்கிறோம். ஆகவே அது உண்மையை குணப்படுத்த முடியுமா என்பதை நீங்கள் கண்டறிய வேண்டும். ஆகவே இந்திய மருத்துவத்தை நாம் முழுதுமாக ஒதுக்கி தர முடியுமா என்பதை கூட நீங்கள் தான் முடிவு கூற வேண்டும். அந்த வகையில் இந்த வியாதியை பற்றி பல்வேறு பிரச்சனைகளை பற்றி என்ன அளவில் நான் ஒரு கல்வியாளர், ஒரு 15 ஆண்டு காலம் இந்த சென்னை மாநகராட்சியில ஆட்சியராக இருந்தவர். அதுவும் வண்ணயமொழியிலே சமுதாயத்துடைய அடித்தளத்து மாணவர்களுக்கு பாடம் நடத்தினோம். அந்த வகையிலே உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டுமானால் இங்கே 5000 ஆசிரியர்களுக்கு ஒரு பயிற்சியை அளிப்பதாக நம்முடைய அம்மையார் சமூக நல அம்மையார் துறையில் இருக்கின்ற அம்மையார் குறிப்பிட்டார்கள். அதை ஆசிரியர்கள் மூலமும் பேராசிரியர்கள் மூலமும் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கும் இது போன்ற கருத்தை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். நான் திருவண்ணாமலை மாவட்ட தலைவராக பணியாற்றிய பொழுது செங்கம் மேல்நிலைப் பள்ளியிலே 2000 மாணவர்கள் படித்தார்கள். அவர்களுக்கெல்லாம் மருத்துவ பரிசோதனை செய்தோம். அது மிகவும் பிற்பட்ட ஒரு மாவட்டம் என்ற வகையில் 22 மாணவர்களுக்கு அங்கே தழும்பு இருந்தது. நாங்கள் தான் வெறும் தழும்பு இருந்து நான் ஏற்றுக் கொண்டிருந்தேன். ஆனால் டாக்டர்கள் பரிசோதனைப்படி அவர்களுக்கெல்லாம் லெப்ரசி இருப்பதாக சொன்னார்கள். அந்த மாணவருடைய பெற்றோர்கள் சொல்வது கூட எங்களுக்கு பயமாக இருந்தது. அவர்களை அதான் அழைத்து உங்களுக்கு ஒரு இந்த வேலைக்கு அது வீட்டுக்கு சொன்னாங்க, மாத்திரை கொடுக்கணும், அதை சாப்பிட்டு போடாது என்று அந்த தலைமையாளர் ஒரு லாபமானதை பேச்சை செய்து அந்த மாணவர்களை எல்லாம் அனுப்பிவிட்டார்கள். அந்த வகையில் சில வியாதிகளை பெற்றோர்களிடம் சொல்வதற்கு கூட எங்களுக்கு பயமாக இருக்கிறது. அந்த வகையில் இதை நீங்கள் எப்படி சமூகத்தின் கொண்டு தீர்க்க முயற்சிக்கிறீர்கள், என்ன கருத்துக்களை நம்முடைய டாக்டர் நாவல் அவர்கள் நீங்கள் அழைத்தது மிகவும் பொருத்தமான ஒன்று. ஏனென்றால் ஒழுவாத ஒழுக்கத்துக்கு சொந்தக்கார டாக்டர் நாவல் அவர்கள் இருக்கிற அமைச்சர்களிலே திராவிட பாரம்பரியத்தில் வந்த அமைச்சர்களிலே ஒழுவாத ஒழுக்கத்துக்கும் சரியான ஒழுக்கத்துக்கும் சேர்ப்பவர். அது மட்டுமன்ற அல்ல, நிதி அமைச்சர் கூட இதற்கெல்லாம் நிதி நிறைய வேண்டும். இந்த ரெஸ்டம் காட்டுகிற முறையில ரத்தத்தை டெஸ்ட் ஒரு யூனிட்டுக்கு 700 ரூபாய் செலவாகிறாங்க. நமக்கு தேவைப்படுகிற ரத்தம் 5 கோடி யூனிட் லட்சம் தேவைப்படுவதாக நான் அறிந்தேன். ஆனால் நமக்கு கிடைப்பதோ 19 லட்சம் யூனிட் ரத்தம் தான் என்று கூறுகிறார்கள். ஆகவே கிடைக்கிற ரத்தம் யாரும் பெறுகிறார்கள் என்பதை பார்க்காமல் கிடைக்கால் போகும் என்கிறார்கள். நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இவற்றையெல்லாம் டெஸ்ட் என்று பயன்படுத்துவதற்கு காலதாமதம் ஆகிவிடுகிறது. அதனால் தான் நம்ம மருத்துவமனையிலே சரி கடலூர் கூட டாக்டர் குறிப்பிட்டாங்க, வேகமாக வேலூர் போய் டெஸ்ட் பண்ணி வரக்குள்ள நோய் அடிச்சிருவோம். அதனால தான் ரத்தத்தை அவர்களுக்கு அழித்திருக்கார்கள். ஆகவே நம்முடைய டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் உள்ள இடைவெளி மிக அதிகமாக இருக்கிறது. அதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நம்முடைய பொருளாதார நிலையம் ஒரு நோயாளிக்கு ஒரு ஆண்டுக்கு 16,000 ரூபாய் தேவைப்படுகிறது என்பதை டாக்டர்கள் சொல்கிறார்கள். இந்த 16,000 ரூபாயை ஒரு நோயாளி சாதாரண நிலையோட நோயாளியால் செலவு செய்ய முடியுமா, இல்லை அரசே அதை செய்ய முடியுமா என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளுடைய அந்த செய்தித்தாள் பிரச்சனை ஏற்பட்டது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வந்தேன். என்னால் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், நான் வருஷத்துக்கு 2 கோடி ரூபாய்க்கு நூல்களை வாங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறேன். நீங்கள் நல்ல தரமான நூல்களை, இந்த எய்ட்ஸ் பற்றிய நூல்களை எழுதி எங்களுக்கு தந்தால் நிச்சயம் தமிழ்நாட்டில் உள்ள 3000 நூல் நிலையத்தில் இருக்கும் அவைகளெல்லாம் சென்று சேரும். ஒவ்வொரு நூல் நிலையத்திலையும்
வாசகர் வட்டம் என்பதாக அமைத்து இந்த நோய் பற்றிய செய்திகளை அந்த வாசகர்களுக்கு அந்தந்த நூல்களில் வருகின்ற வாசகர்களுக்கு இந்த செய்திகளை சேர்ந்து சேரும். அந்த வாசகர்கள் மூலமாக பட்டிமன்ற எங்கும் இந்த எய்ட்ஸ் பற்றிய கருத்துக்கள் சென்று சேரும் என்று கூறி ஒரு நல்ல வாய்ப்பு தந்தமைக்காகவும் நல்ல கருத்தர்களை கலந்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பு பெற்றமைக்காகவும் நம்முடைய நண்பர் டாக்டர் சம்பத் அவர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. Thank you very much. தமிழக அரசு நூல்நிலையத்துறையின் சார்பில் responsible for AIDS awareness can send their pamphlets, and Mr. Ranganathan could make sure that they reach all these libraries and are stocked there and spread there among the users of the library. I think it will be quite a service to the community, which is under his control. And just to point out to him that he made a comment that one of his uncles had 4 wives, and so he cannot believe that multiple partners and AIDS go together. Multiple wives may be a little different from multiple partners. And because this is a close relationship, a stable sexual relationship. So if there has been no external contact, there may not be any problem regarding sexually transmitted disease in such a family. The idea of multiple partners being a risk is when usually you're not, it's a short-term relationship, you don't know anything much about the partner, and those are the high-risk areas that doctors often point out. And with regards to blood, he gave an excuse that the patient died before the AIDS report came. There is no such excuse. No doctor can allow a patient to die either because of this or on an immediate basis or on a long-term basis due to AIDS. So Dr. Pratap Kumar's statement that that is wrong is, we all agree to that. So there is no excuse. You just have to wait for the report or find AIDS negative blood and give it if you are not sure of the report. Thank you. The next speaker will be Dr. Saraswati Shankaran. She is the Executive Director of a non-profit society called DESH, which stands for Deepam Educational Society for Health. She is a social scientist, and she has done a lot of work on alcoholism, drug abuse, the cultures of poverty, etc. But her role here today in this symposium is because she worked in Tanzania in 1985-86 at the time when AIDS spread there as an epidemic. And she has first-hand experience in talking to all these people and working with actual AIDS-infected patients in Africa. And she has worked as a consultant with UNICEF, ILO, SIDA, etc. And she has a message for Mr. Ranganathan that her organization has been requested by the UNICEF to train the teachers of 9th, 10th and 11th and 12th standards of 500 schools in order to spread awareness of diseases and health, particularly AIDS. Dr. Shankar. The statistics that we get now and then, one thing is what we have to give weightage to. 90% of the HIV infected cases will be in the third world countries in a few years. 90% of these HIV infected cases will be through heterosexual transmission in a few years. And the worst of it is 90% of these infected cases will be in the economically productive age group. These three are the not work towards the solution. I repeat, if you and I do not work towards the solution, then you and I become part of the problem. Traditional glass that is safer. So I think it is very, very important for the lab technician to realize about this mode of transmission, not about the origin without ELISA positive cases. That is, people who have transmitted it, I thought mine should be from a social scientist point of view, but I think this is very important that we need to know the picture in Tamil Nadu. Cumulative ELISA positive, all the 3 centers, blood donors. See how it is rising. Now, this tallest one is in the age group 21 to 30. Can you all see this? 21 to 30. And the next highest is less than 20 age group centers. You have
21 to 30 is the maximum, and voluntary blood donors. I'm not talking about professional blood donors. Voluntary blood donors, you have, please do not create a panic. It will be counterproductive. What will happen is, the high-risk behavior, people with high-risk behavior, they'll poo-poo this because they have been having high-risk behavior and nothing happens. So they will say that this is all nonsense. So that will be the effect on people with high-risk behavior. People with low risk or no risk behavior will be really frightened to that extent that even the word sex will put them off. So we'll have to present them a picture that sex can be clean, sex can be nice, sex can be loving, but sex should not be unhealthy. Information alone not sufficient. It has got to be complemented with self-empowerment. That is, to tackle any kind of situation, to say no to peer pressure. And this is the most important stage of our program. For our college program, for our high school program. About it, that anybody can make out that she really feels personally about it, that she wants people to be more healthy. And one should note in her speech a basic concept, which I also strongly believe. We can't change people's personality. Just accept them and see what best you can get out of it. And the other thing which, especially with regard to AIDS, which is going on, is none of us are in a position to stand on a pedestal and moralize. There's no question of morals or moralizing about this. We know it's there, just deal with it. And as she said, the message of our whole paper is again spread the message. One question somebody wants to ask? Not a question. Just I want to say one point regarding the disposable syringes and reading what the madam said. Not only the lab technicians are using several times. There is a lot of complaints. Even the staff, nursing homes and hospitals are using the same syringes reading several times. In the foreign countries, everything is disposable. So they are using only one, they are disposing. But it's not like that in developing countries, particularly in India. We are wasting and dumping money like anything for disposable syringes and needles. We can avoid by suggesting these things. Another thing, there is no clear-cut figure by the transmission of HIV or AIDS through infected needles, apart from blood transfusion and apart from the intravenous drug abuse. Basically, AIDS is a sexually transmitted disease. Instead of immunology, for the past 40 years, accidental transmission, that is infected needle, it is only possible medical and paramedical people, not other people. That is also only 2 cases recorded so far in our institute. One is Dr. Chaco, who died in air class along with Moran. When he was inaugurating an organism called Sapnima pallidum in the rapid testis, he inoculated in the left index finger. He developed the primary cancer. Similarly, another one, MNA, when he was dressing the patient, he got it. Similarly, accidental transmission of HIV/AIDS through infected needle is negligible. We asked several times, any number, nobody has given it. If anybody knows it, tell us. So, I want to stress this point, wasting the money on disposable syringes needle, it is not possible in our country. Either that, we can use boiled syringes, glass syringes. That is enough. You can save a number of money.